அவன் மலையிலிருந்து இறங்கினான். பெருமை பேசுவதற்காக அல்ல, வழிகாட்டுவதற்காக. அவன் ஏறும் மக்களுக்கு அமைதியாக அறிவுரை கூறி வழிநடத்தினான். உச்சியில் நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டால் அவன் புன்னகைத்து இவ்வாறு கூறுவான். ஒரு கண்ணாடி. நான் இதுவரை சந்தித்திராத எனது ஒரு பதிப்பு. புகழுக்காக அல்ல, வளர்ச்சிக்காக ஏறுங்கள். ஒப்பீடு உங்களை குழப்பிவிடும். வாழ்க்கையில் வலி உங்களைச் சுத்தப்படுத்தும். சிகரம் என்பது நீங்கள் உங்களை நிரூபிக்கும் இடம் அல்ல, அது உங்களைப் பார்க்கும் இடம். துறவி தொடர்ந்தார். குழந்தைகளே, ஒருநாள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த மலையை எதிர்கொள்வீர்கள். ஒருவேளை அது ஒரு தேர்வாக இருக்கலாம், ஒரு தொழில், ஒரு மனவேதனை, மற்றவர்களுக்குப் புரியாத ஒரு கனவு, அல்லது ஒருவேளை அது எல்லாவற்றிலும் கடினமான ஏறுதலாக இருக்கலாம். அந்த நாள் வரும்போது நிம்மதியின் பாதையைத் தேடாதீர்கள், அர்த்தத்தின் பாதையைத் தேடுங்கள். ஐயானை நினைவில் கொள்ளுங்கள். அவனது வலிமைக்காக அல்ல, ஆனால் அவன் மாறத் தயாராக இருந்ததற்காக. நினைவில் கொள்ளுங்கள், மிகப் பெரிய வெற்றி என்பது காணப்படுவதில்லை, அது உங்களை தெளிவாக, பணிவாக, நேர்மையாகக் காண்பது. காட்சிக்காக மலையைத் துரத்தாதீர்கள், உங்களைப் பற்றிய பார்வைக்காக அதைத் துரத்துங்கள். உலகம் கூச்சலிடும்போது அமைதியைத் தேர்ந்தெடுங்கள். நீங்கள் தொலைந்து போனதாக உணரும்போது உள்நோக்கிப் பாருங்கள். நீங்கள் ஏறும்போது உலகைக் கவர ஏறாதீர்கள், ஆனால் நீங்கள் எப்போதும் என்னவாக விரும்புகிறீர்களோ அதற்காக ஏறுங்கள். இந்தக் கதை உங்கள் இதயத்தில் எதையாவது நகர்த்தியிருந்தால், தயவு செய்து இந்த வீடியோவை உங்களுக்குத் தெரிந்த அனைவருக்கும் பகிரவும். நாம் மீண்டும் சந்திக்கும் வரை ஏறிக்கொண்டே இருங்கள்.